இதெல்லாமே வந்து சுகர் ரெஸ்ட் ஃபினிஷிங்கிறதுனால உங்களுக்கு அந்த க்ரிப்பு இருக்கும். அந்த க்ரிப்புனால என்ன ஆகும்னா அந்த வழுக்காது. ஈஸியாக கிச்சனில் பட்டாலும் உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். இல்லை மேடம், அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஹால் வித்து கம்பைனாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அது தனியாக தெரியும், இது தனியாக தெரியும். சப்போஸ் வேஸ்டேஜ் வந்திருந்தாலும் உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அதாவது கிச்சன் வந்து நீங்கள் தனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் கம்பைனாக இருக்கும்போது போட்டிங்கன்னா செப்பரேட்டாக தெரியும், நல்லா இருக்காது. இது வந்து ஃபாஸ்டஸ்ட் மூவிங்க. இது வந்து நியூவாக வந்திருக்கு. இந்த ஒரு வீட்டுக்கு நான் வந்து கிச்சன் டைலுக்காகவும் கொடுத்துருக்கேன். கிச்சன் வால் டைலுக்கு ஒட்டியிருக்காங்க. மேடையிலேருந்து 7 அடி ஹைட் ஒட்டியிருக்காங்க. ஃப்ளோருக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நியூ டிசைன் இது வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த டிசைனில் வந்து என்ன ஒரு ஹாலுக்கு ஓட்டுறது. இது இப்போ நீங்கள் தரைக்கு போட்டிங்கன்னா இந்த டிசைன் டு டிசைன் சேரும். கண்டினியூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ரேண்டம் டிசைன் கிடையாது. எண்டு டு எண்டு மாடல் இது சேரும். இது எல்லாமே ரேண்டம் டிசைன். இதெல்லாமே நார்மல் வெட்ரிஃபைடு தான். எல்லாமே வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான். இந்த ஹைலைட்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசைனாக போடும்போது நல்லாயிருக்கும். அதாவது இதை பாத்ரூமுக்காக யூஸ் பண்ணலாம், எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து கிச்சனுக்கு 4 அடிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா சென்டரில் போட்டு சுற்றி வந்து வேறு டைல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதெல்லாமே ஃபுல் டைலாக நீங்கள் போடலாம். இதெல்லாம் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். இதை எலிவேஷனுக்கு போடணுன்னாலும் போடலாம். சப்போஸ் இதை நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒயிட்டு, இது ஹைலைட்ரு, மேலே ஒயிட்டு அப்படி போட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக தெரியும், கப் அண்ட் சாசர் இல்லாமல். சப்போஸ் இதை வெளியே எலிவேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணோன்னா இதை எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும் உங்களால். அதுவும் டைலும் அதே மாதிரி தான். ஒயிட்டாக இருந்தால் தான் மேடம் ரூம் வந்து எப்போவுமே பிரைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப டார்க்காக போனீங்கன்னாலும் வீடு வந்து இருட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் எந்த நேரமும் லைட் வெளிச்சம் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துக்கோங்க. லைட் ரொம்ப லைட் வேணும்னா ஓரளவுக்கு மீடியம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் கலராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அழுக்கு பிரச்சனைங்கிறது வந்து இருக்காது. எப்பவுமே எல்லோரும் வீடு பிரைட்டாக இருக்கணும் தான் மேடம் ஆசைப்படுவாங்க. என்ன மேடம், உண்மையாகவே சூப்பராக இருக்கும் மேடம். நியூ ஐட்டம்.